பக்தி இயக்கத்துல ஆறாவதா பசவரை பத்தி பார்க்க போறோம். 12ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் புதிய நெறி தோன்றியது. அந்நெறியை வீர சைவம் அல்லது லிங்காயதம் என அழைப்பர். இந்த புதிய நெறிய தோற்றுவித்தவர் யாருன்னா பசவர். இவர் பிஜ்ஜல் என்பவனிடம், சாளுக்கிய மன்னன் பிஜ்ஜல் என்பவனிடம் அமைச்சராக பணியாற்றினார். பசவரை பின்பற்றியவர்கள் வீர சைவர்கள் அல்லது லிங்காயத்துக்கள் என அழைக்கப்பட்டனர். இவர் சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை இவர் பக்தி நெறி வலியுறுத்தியது. இந்த வீர சைவர்கள் சொல்றாங்க. சாதி பாகுபாடுகள், சமய சடங்குகள், உருவ வழிபாடு ஆகியவற்றை களைய பாடுபட்டார். இதுவே மோட்சம் அடையும் வழி என்றும் கூறினார். குழந்தை திருமணத்தை எதிர்த்த இவர் விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். நம்மை பின்பற்றியோர் புலாலையும் கல்லையும் விட்டுவிட வேண்டும் என வலியுறுத்தினார். நதியின் சங்கம தலைவன் என்று சிவபெருமானை பசவர் போற்றுகிறார். அனைத்து பிரிவினரும் இவரது சமய பிரிவில் இணைந்தனர். இந்த லிங்காயத்துகள் என்ற வீர சைவர்கள் தற்போதைய கர்நாடக மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகின்றனர். இப்ப பசவர் அவரோட நெறி வீர சைவம் அல்லது லிங்காயதம். அவரை பின்பற்றவங்க வீர சைவர்கள், லிங்காயத்துக்கள் சொல்லுவாங்க. அதே போல சிவபெருமானை எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா நதியின் சங்கம தலைவன். இது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்கு வரும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.